ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் 3வது பாசுரத்தை பார்ப்போம். இதில் எம்பெருமான் எவ்வாறு எல்லா உலகங்களிலும் அங்கு இங்கு எனாதபடி எம்பெருமான் நிறைந்து உறைந்து நிற்கின்ற மிகப் பெரியவராகவும் அவரை நாம் அணுகும் எளிய வழியை கூறுகின்றார். இளனது உடையனிது என நினைவறியவன் நிலனிடை வீசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலனலன் ஒளிவிலன் பரந்த அனலனுடை ஒருவனை நனுகினம் நாமே. இது அவனுடையது இல்லை, இது அவனுடையது என்று எந்த பொருளையும் பிரித்து சொல்ல முடியாதபடி நிலமாகிய மண்ணிலும் அதன் கீழ் உள்ள உலகங்களும் விண் மட்டுமின்றி விண்ணுக்கு மேல் உள்ள உலகங்களுக்கும் சொந்தமானவனாகவும் எல்லாவற்றையும் ஆட்சி செய்பவனாகவும் கண்ணுக்கு தெரியும் உருவமாக உள்ள ஜடப்பொருள்களாகவும் கண்ணுக்கு தெரியாத அருவமான ஜீவாத்மாக்களாகவும் சித் சத் என எல்லாவற்றிலும் புலன்களால் புலப்படும் பொருள்களாக இருந்தாலும் அந்த பொருள்களின் தன்மை இல்லாதவனாகவும் ஒரு அணு அளவு கூட மிஞ்சாமல் எங்கும் பறந்து விரிந்து நிறைந்து அனைத்து மங்கள குணங்களையும் பெற்ற ஒப்பற்றவனாகிய இறைவனை ஒன்றுமில்லாத இந்த ஜடப்பொருளாகிய நாம் அவரிடம் செல்லுவதற்கு பக்தியோடு அவரை நாம் அணுகினால் அவர் அருகிலேயே சென்றுவிடலாம் என்று கூறுகின்றார். ஆகையால் இன்னும் சிந்திப்போம் வாருங்கள்.